ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வத்த குழம்பா வச்சுட்டு இதுக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெள்ளரிக்காய் வச்சு வெள்ளரிக்காய் கேரட் கூட்டு எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது செய்யறதுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், ஒரு 4 கேரட் எடுத்துக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், நல்ல பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்தால் 1 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒரு 2 எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் சிறுபருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சிருக்க சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் சேர்த்துடலாம். இது கூட பொடியா அரிஞ்சு வச்சிருக்க கேரட் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் இதுலயே சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழைய வேகணும். இப்ப பாருங்க நல்லா வெந்துருச்சு. இது நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகாய் வரமிளகாய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நல்லா சுட சுட சாப்பாட்டோட இந்த கூட்டை சேர்த்துட்டு நெய் ஊற்றி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்பைசியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க அந்த கூட்டையும் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயோட இந்த மிளகாவோட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கூட்டு தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ சப்பாத்தி கூட நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.